தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த அதி கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் நிவாரணப் பணிகளை தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா நேரில் பார்வையிட்டு வருகிறார். அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். நம்ம இந்த வாட்டர் ட்ரைனேஜ் போட்டு மீட்பு பண்ணினா முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ கூட நிறைய பகுதியில் தண்ணி நிற்குது. ஸோ அந்த இங்கே லெவல் ரொம்ப தாழ்மான பகுதி இருக்குது. ஸோ இந்த தூத்துக்குடி மாநகரோட எல்லா தண்ணீரும் அந்த பக்கலோட வழியாக தான் கடலில் வடியணும். ஸோ அந்த பக்கலோடையில் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு. அதோட லெவல் வாங்கினால் அதனால் நம்ம பம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எங்கெங்கே நம்ம பம்பிங் பண்ண வேண்டிய இருக்குது. கூடுதலாக இப்போது பம்ப் போட்டுட்டு நீங்களே பார்த்துருக்கீங்க பம்பிங் போயிட்டுருக்கு. ஸோ அது பம்பிங் போக போக எங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவை இருக்குன்னா கூடுதலாக பம்ப் மொபிலைஸ் பண்ணணும். சில பகுதியில் உதாரணமாக இந்த ரயில்வே லைன் பக்கத்தில் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ ரயில்வே பக்கத்தில் அந்த கல்வெர்ட் கெப்பாசிட்டி பத்தல. ஸோ அதை கொஞ்சம் அந்த சாலையில் அந்த சர்வீஸ் ரோடில் ஒரு கல்வெர்ட் இருக்குது, அதை பத்தல. ஸோ அதை மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஓடிக்க சொல்லியிருக்கோம். ஸோ சீக்கிரமாக தண்ணி வடியணும். ஸோ நம்ம இப்போது எங்கெங்கே தண்ணி நிற்குதோ அது சீக்கிரமாக வடியணும். சார், தூத்துக்குடி நகரில் உள்ள தண்ணி இது கிடையாது. தூத்துக்குடி புறநகர் பகுதி ஓட்டப்படாத கடம்பூர் காற்றாற்று வெள்ளம் உள்ள காற்றாற்று வெள்ளம் வருது. குளங்களை முறையாக தூர்வாரல, கரையை செம்மப்படுத்தலை சொல்லி பொதுமக்கள் சொல்லிச்சாங்க. இல்லை, அப்படி இல்லை. இந்த மழையுடைய அளவு எந்த அளவுக்கு மழை பெய்யும்போது எவ்வளோ என்ன குளம் இன்னும் பெருசு குளம் இருந்தாலும் அது தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வரும். அப்புறம் எல்லா தண்ணி கடலுக்கு தான் போகணும். தண்ணீருக்கு கடலில் போகிறப்போ நகர் அல்லாத ஊரக அல்லது ஓப்பன் ஸ்பேஸ் எந்த லேண்டு எந்த இருந்தாலும் அந்த வழியாக கடலுக்கு போகணும். இது ஸோ அது மெயினாக எந்த அளவுக்கு மழை இருந்தது அதனால தான் அந்த ஏகப்பட்ட தண்ணி வர்றது. ஒரு தோராயமாக ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம். ஒரு 40 மணி நேரத்தில் கிட்ட 50 சென்டிமீட்டர் மழை, சராசரி 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு 40 மணி நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும். 2 மாவட்டமோட பரப்பளவு பார்க்கும்போது 8500 சதுர கிலோமீட்டர். அந்த 8500 சதுர கிலோமீட்டரில் 50 சென்டிமீட்டர், அதாவது ஒரு அரை மீட்டர் அந்த தண்ணி பார்க்கும்போது மொத்தமாக எவ்வளோ தண்ணினா 150 டிஎம்சி. நம்ம மேட்டூர் அணை இருக்குல்லையே அதோட கெப்பாசிட்டிக்கு 50% கூடுதலாக. இங்கே மணிமுத்தார் பாபநாசம் 2 அணை இருக்குது, அந்த கெப்பாசிட்டிக்கு 10 மடங்கு. ஸோ அந்த தண்ணீர் எல்லா கடலில் தான் போகணும். ஸோ அப்படி போகும்போது தான் அதுதான் இருக்குது. விரைவில் இதை நம்ம வடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கோம். ஏற்கனவே அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. தூத்துக்குடி மாநகரத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்கள் இந்த பகுதியை பார்த்தீங்களன்னா கொஞ்சம் ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாவும் ஒரு பெரிய பிரச்சனை இந்த பகுதியில் வராது. ஆனால் இப்போ இது ஒரு நெக்ஸ்ட் 1 or 2 டேஸில் கட்டாயமாக ஒரு 1 or 2 டேஸில் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஸோ ஏற்கனவே அந்த வடிகால் கட்டுறத பணி இந்த தூத்துக்குடியில் நிறைய ஏற்கனவே கிட்ட 200 கோடிக்கு கடந்த 2 வருஷத்தில் பண்ணியிருக்கோம். அதனால் நல்லா பெனிஃபிட்டும் இருக்குது. ஏன்னா தண்ணி சீக்கிரமாக வடியுது. அந்த வடிகால் இதில் இல்லைன்னா சீக்கிரமாக வடியாது. இன்னும் என்னென்ன தேவை இருக்கோ சில பகுதியில் அந்த பகுதி மக்களோட கீழே இருக்குது அப்படின்னா அந்த சில பகுதியில் நம்ம பர்மனெண்ட் பம்பு செட்டப் பண்ண வேண்டிய இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆராய்ச்சி ஸ்டடி பண்ணி அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணும். அது நேற்று நீங்கள் பிரேஸ் அதை பார்த்துருப்பீங்க இல்லையா? இல்லை, அதே நிறைய அந்த கன்ஃபியூஸ் பண்ணி அது இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படி இல்லை, மொத்தமாக ஏற்கனவே நேற்று ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். அது ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் 22 பேர் 22 டேத் ரிப்போர்ட் ஆகிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில். ஆமாம், அதில் அந்த சுவர் இடிஞ்சு எலக்ட்ரோக்யூஷன் சிலர் அந்த தண்ணியில் முழுங்கி இந்த மாதிரி இல்லை சார். அது ஏற்கனவே ஊரக பகுதி போகிறதுல கணக்கெடுப்பு ஆரம்பிச்சு. அர்பன் பகுதி அதாவது கணக்கெடுப்புனா ஏதோ அந்த பயிருக்கு நஷ்டீடு இருக்குது இந்த மாதிரி பகுதியில் தான் நம்ம அதை எடுத்துருக்கோம். நகர பொறுத்தவரையில் அனைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனைத்து அதாவது அந்த ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் நம்ம அந்த நிவாரணம் வழங்கப்படும். அந்த பணி சீக்கிரமாக விரைவில் துவங்கப்படும். தூத்துக்குடியில் மிக கனமழையினால் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளை தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்த்தோம். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன். தூத்துக்குடியில் தற்பொழுது எந்தெந்த பகுதிகளில் இன்னும் வெள்ளம் வடியாமல் இருக்கிறது? தற்பொழுது சிவ்தாஸ் மீனா அவர்கள் எந்த இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு வராரு? விவரங்கள்.
இந்த பேரிடர் வெள்ள பாதிப்புகள்ல இருந்து தூத்துக்குடி மாவட்டம் இன்னமும் முழுமையாக மீண்டு வர முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. கிட்டத்தட்ட ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்கள் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கின்றன. மாநகராட்சிக்குட்பட்ட நகர்ப்புற பகுதிகள் மட்டும் இல்லாம இந்த தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இது போன்ற ஒரு சூழலா இந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தக்கூடிய வகையில தொடர்ச்சியாக முதலமைச்சர், அமைச்சர்கள் என அனைவரும் ஆய்வு செய்து பணிகளை முடக்கிவிட்டிருந்தாங்க. இந்த சூழலில் தற்போது இந்த வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தற்போது தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா நேரில் வந்து ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக ஏற்கனவே இந்த சாலை துண்டிப்பு ஏற்பட்ட அந்தோனியாபுரம் நெடுஞ்சாலையில ஆய்வு மேற்கொண்ட அவர் அதன் தொடர்ச்சியாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில ஆய்வு மேற்கொண்டிருந்தாரு. தொடர்ந்து முத்தமால் காலனி பகுதியில மழை தண்ணீர் வடியாத இடங்களில் நேரில் சென்று ஆய்வு செய்திருந்தார். இது தொடர்ச்சியாக மேம்பாலங்கள், அதாவது கரும்பாலம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் மற்றும் இந்த 3ஆம் கேட் மேம்பாலம், எட்டயபுரம் ரோடு ஆகிய பகுதிகளில் ஆய்வு செய்வதற்கு அவர் திட்டமிட்டு இருக்கிறார். இவ்வாறாக இன்றைய தினம் அவருடைய ஆய்வு திட்டங்கள் என்பது பாதித்த பகுதிகள் முழுவதையும் நேரில் சென்று ஆய்வு செய்து இன்னும் எங்கெல்லாம் கூடுதல் பணி முடுக்கிவிட வேண்டிய அவசியம் இருக்கிறதோ அது குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிடக்கூடிய வகையில அவருடைய ஆய்வு பணி என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் ஆய்வின் போதும் கூட எங்கெல்லாம் இன்னும் மழை தண்ணீர் வெளியேற வேண்டிய கட்டாயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன செய்தால் அவை இயல்பு நிலைக்கு திரும்பும் என்ற அடிப்படையில தான் இந்த ஆய்வு என்பதும் நடைபெற்று வருகிறது. இன்னொரு புறம் இருக்க இன்னமும் கூட பல பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்கள், அதாவது உணவு, தண்ணீர் போன்ற நிவாரணப் பொருட்கள் முழுமையாக உள்ளே சென்று சேர வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நிவாரணப் பொருட்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில, அதாவது பொதுமக்கள் வெளியே தொடர்பு கொண்டு அத்தியாவசிய பொருட்கள் பெற முடியாத இடங்கள்ல அவர்கள் குடியிருப்புக்கே கொண்டு சென்று இந்த பால், காய்கறி, உணவு போன்றவற்றை சேர்ப்பதற்கான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் அவர் அதிகாரிகளுக்கு வழங்கி இருக்கிறார். இவ்வாறாக இந்த ஆய்வு பணி என்பது இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்துல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் பல பகுதிகளில் சாலை துண்டிப்பு என்பது ஏற்பட்டு இருக்கிறது. பல இடங்கள்ல, பல கிராமங்கள்ல சிறு சிறு வீடுகள் முதல் கட்டடங்களும் சேதம் ஏற்பட்டிருக்கின்றன. ஏராளமான வேளாண் நிலங்கள், வாழைத்தோப்புகள் போன்ற விவசாயம் சார்ந்திருக்கக்கூடியவை சேதமடைந்திருக்கின்றன மற்றும் கால்நடைகள் நிறையவும் உயிரிழந்திருக்கின்றன. எனவே இது போன்ற பாதிப்புகள் அனைத்தையும் ஆய்வு செய்து ஒரு விரிவான அறிக்கையை தயார் செய்யக்கூடிய வகையில இந்த ஆய்வு திட்டமானது இருந்து வருகிறது. மேலும் பொதுமக்களுடைய குறைகளையும் கேட்டறிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவ்வாறான இன்றைய தினம் தலைமைச் செயலாளருடைய ஆய்வு என்பது தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. சண்முகப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.